ஐயோப்பா, வீடு சூப்பரா இருக்கே. வீடு தான்டா, நான் எவ்வளோ பெரிய மாளிகை வீடு கட்டியிருக்கேன். சும்மாவா? இந்த சேவை பார்த்தீங்கன்னா கொக்கா. அப்பாடா, இன்னைக்கு தான் வேலையை முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா நேரமே கிடைக்க மாட்டுது. இன்னைக்கு நம்ம லெவல் தான் டாபிக் தான் போட போகிறோம். ஆமாம் காய்ஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இப்போ நம்ம போட்டு தெரியுது. அண்ணா எனக்கு போட்டு வேணும்ண்ணா, கொடுங்க, நான் ஓட்டேன். தம்பி, இந்த போட்டு ரெண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? 10,000 rupees. இந்த மாதிரி ஓட்டலாம் ஃபாஸ்ட்டாக. வேணும்னா வாங்கிக்கோ, இல்லைனா போயிட்டாரு. ஐயோ, 10,000 ரூபியா? நீங்களே போயிட்டு வாங்கண்ணா, எனக்கு வேணவே வேணாம். சரி, அவங்க போட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போம். என்ன அங்கே என்னமோ ஸ்ப்ரைட்டு பாட்டி அவங்க போகல. சரி, நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். வெயிட்டே மட்டும் பண்ணு. வெயிட்டே மட்டும் பண்ணு. ஃப்ராங்க்லின், அந்த போட்டு வேணும்டா, எனக்கு 10,000 ரூபாயா ரெண்ட்டு. சரி, ஓட்டிக்கோ, நான் காசு கொடுத்துட்றேன். தேங்க்ஸ்டா ஃப்ராங்க்லின்னு. ஐயோ, ஜாலியாக இருக்கே, எனக்கு சந்தோஷமாக இருக்கே. ஜாலியாக இருக்கு, எனக்கு ஜாலியாக இருக்கு. அண்ணே, பார்த்தீங்களா போட்டு? நல்லா இருக்கு, அவன் அனுப்பிடுவான். ஜாலியாக இருக்கு, ஜாலியாக. நம்ம 2 பேரும் ஓட்டுவோமாண்ணே, வரீங்களாண்ணே? நல்லா ஜாலியாக இருக்குண்ணே. இது என்ன உருண்டையாக போட்டிருக்காங்க? பீச்சு தாண்டா, அப்படியே உருட்டுவோம். செம ஃபாஸ்ட்டாக போகுது. இன்றைக்கி தான் கம்ப்யூட்டரில் விளாட்றோம். எப்போயும் ஒரு தடவை தான். செமையாக இருக்கே. என்ன அது, அங்கே என்னமோ போட்டு வருது. சரி, நம்ம போட்டு என்னடா இவ்வளோ பெரிய போட்டு வருது? அதுவும் இங்கே இறங்கி இருக்கு. ஓ மை கடவுளே, எவ்வளோ பெரிய போட்டு. ஆனால் ஓல்டு மாடல் போட்டு மாதிரி இருக்குது. இருங்க, அங்கே போய் பார்ப்போம். என்ன அது? அடப்பா, சரி வந்துட்டோண்டா சாமி. மீன் பிடிக்க போய் இப்படி ஆயிடுச்சு. ஃப்ராங்க்லின்னு, உள்ள லெவல் தான்னு ஒரு மிருகம் மாதிரி இருக்குப்பா. அந்த மிருகத்துக்கிட்டேருந்து தம்பி போயிருக்கால, காப்பாற்றுப்பா. இந்த மிருகம் போய்கிட்டு அதான் மீன் பிடிக்கன்னு விட்டுட்டு நான் வந்துட்டேன். அப்பா, தப்பிச்சுட்டா. அதே உருவம் பெருசாக இருக்குது. கடல்லேருந்து வந்திருக்காப்பா. அது கடல்லேருந்து வந்திருக்கு. சரி, மீன் பிடிக்க போய் இதாகிடுச்சு. அப்பா, நம்ம போய் ஐயோப்பா, இதாப்பா லெவல் தான். ஐயோ, இவ்வளோ பெரிய லெவல் தானே. ஐயோ, எவ்வளோ பெரிய இது. என்னமோ ஒரு இது மாதிரி இருக்குது, கப்பலில் இருக்க கொம்பு மாதிரி. என்னன்னு தெரியல, இவ்வளோ பெருசாக வாழை ஆட்டிகிட்டே போகுது. ஐயோ, நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே லவ் சாண்டஸை. ஐயோ, அதுதான் ஃபாலோ பண்ணுற. இந்த இது வந்தால் அடிஞ்சிருமே. ஃபாஸ்ட்டாக போனோம். ஃபாஸ்ட்டாக போய் ஊர் மக்கள்கிட்ட சொன்னோம். இதுதான்ப்பா நடந்தது. ஐயோ, சின்சர் வேறு போயிருக்கானே நடுவில். ஐயோ, என்ன பண்ண இப்போ? நம்ம போய் காப்பாற்றுற தவிர வேறு வழியே இல்லை. எங்கே போயிருக்கானே தெரியாடுது. இருங்க, நான் போய் காப்பாற்றணும் ஃபாஸ்ட்டாக. நீங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் ஃபாஸ்ட்டாக காப்பாற்றிட்டு வரேன். சரிப்பா. பார்த்துட்ருக்கோங்க, எல்லோரும் கூப்பிட்ருங்க. அது கூட நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இங்கே ஒரு போட் இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். எடு எடுத்துகிட்டு போப்போம். அப்படிதான் போ. அப்படியே தான். அப்படியே பறந்துட்டோம்ல நாங்களா எப்படி? நம்மளாம் யார் அடைச்சி? ஐயோ, நான் வேறு எதையோ பேசிகிட்டு இருக்கேன். சின்சான் அங்கே இருக்கிற மாதிரியே ரெட் கலர் சட்டை போட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஐயோ, அது நம்ம சின்சான் தான். ஐயோ, லெவல் தாண்டிக்கிட்டே இருக்கானே. வாடா ஃபாஸ்ட்டா.
ஏய் வாடா ஃபாஸ்டா, இவன் வேற எனக்கு யாரோட தெரியாமல் எவ்வளோ பெரிய இது வந்துட்டுருக்குன்னு தெரியுதுல்ல. கண் ஒரு வேளை உள்ளதாக இருக்குது. ஏய் ஃபாஸ்ட்டாக வாடா. எவ்வளோ பெரிய லெவல் தன் கொம்பு சைஸில் இருக்கா அவர் சொன்ன மாதிரியே. நம்மளே பார்த்துட்டே இருக்கு உத்து. ஐயோ அலை வந்துருச்சு, அதுக்குள்ளேயும் ஃபாஸ்ட்டாக சின்சானை காப்பாற்றணும். எங்கே இருக்கேன் இந்த அலையில் சின்சான் எங்கேனே தெரில. எங்கே இருக்கியா சின்சானு? அங்கே தான் லெவல் தான் இருக்கு. அப்போ அங்கே தான் சின்சான் இருப்பேன். அதுக்கிட்ட தான் இருந்தியா? அங்கே தான் சின்சான் இருப்பேன். அந்த வால் தெரியுதுல, அதான் பாலத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு கைஸ். ஃபாஸ்ட்டாக போவோம். ஃபாஸ்ட்டாக போனோம். ஐயோ குதிச்சிருவோம். ஐயோ அப்தாரி எவ்வளோ பெரிய லெவல் தானே. இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாக காப்பாற்றணும். எங்கே இருக்கியா சின்சான்? எங்கடா இருக்கா? ஏ சின்சானே இந்தா சவுண்டை காட்டுது. எங்கேயும் இல்லை. சாரி நான் இடிச்சிட்டேன். சாரி. பரவாயில்லப்பா. சின்சான் அந்த தம்பியை கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை நான் அந்த லெவல் தானே அங்கே இருக்கு. சின்சானு எங்கன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன்? இருப்பா இங்கே சப்மரீனுக்கு வாடகை 2500 உனக்கு ஓகேவா? அது ஓகேண்ணா, போயிடல ஈஸியாக. இது இங்கே ஒரு போட்டு இருக்குது. இவ என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க ஓனரை. அங்கே எடுத்துகிட்டு போய் சப்மரீன் தான் தண்ணிக்குள்ளேயே போகும். வந்துட்டாங்கப்பா. போப்போ ஃபாஸ்ட்டாக இப்போ வந்துட்டாங்க. ஐயோ எப்படி போக? இந்த கார் இருக்குது, இதுலேருந்து அப்படியே ஏறி போவோம். பீச் கார் தான் கரெக்டாக இருக்கும். இது வேறு நேர காலம் தெரியாமல். சப்மரீன் எங்கே இருக்குது? நாங்கள் வந்து போடா. இவ வேறு இங்கே இருக்குது சப்மரீனு. அதனால் சப்மரீன் வேணுமா தம்பி? எடுத்துக்கோ 2500 வாடகை சொல்லிட்டு எடுத்துக்கோ. இவனடா பேசிகிட்டே இருக்கேன். இந்த சப்ஸ்கிரைபர் தானே, எடுத்துக்கோ. ஜிபேயில் அனுப்பி விட்றேண்ணா. பார்க்க நல்லா தான் இருக்குது. 4 பேர் ஏறி உட்கார மாதிரி இருக்குது. சரி போவோம். இந்தாங்கண்ணா கேஷ். கேஷ் கொடுத்துட்டேன். சரி இப்போ நான் போய்க்கிறேன். போவோம். போ அடியில் போய் பார்ப்பேன். ஏன்னா அங்கே லெவல் தானே இருக்குது, அதை போய் பார்க்கலாம். பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக இருக்கா பெட்ரோலு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தான் இருக்குச்சு. அங்கே தான் இருக்கியா சின்சானு? ஃபாஸ்ட்டாக ஏறுறா ஃபாஸ்ட்டாக. இதுக்கு மேலே டைம் இல்லை. படம் ஏறிட்டியா? பார்த்தியா லெவல் தான் நம்மளே பார்த்துட்டே இருக்கு. ஃபாஸ்ட்டாக ஓடுறா. ஓடு இறா ஓடுறல. சர்றா. அது என்னமோ வேறு திசையில் போகிற மாதிரியே இருக்கேன். இது நம்ம லாஸ் ஆண்டது தானே? இது என்னடா ஃப்ராங்க்லின், இன்னும் ஒரு மிருகம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே கம்ப்யூட்டரில் கூட விளம்பரம் போடாமல் விழுக்க மாட்டாங்கல்ல. இருக்கணும்டா. ஜாலியாக இருக்கே. இது என்னடா ஃப்ராங்க்லின், எனக்கு ஒன்றும் தெரியலை. இதுதான்டா லெவல் தானே. இது ஒரு கடையில் தூங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யூடியூப்பில் ரெடியாக ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குடா. இது லெவல் தானே எவ்வளோ பெருசாக இருக்கும். சைஸு நம்ம அதோட பல்லு சைஸுக்கு தான் நம்ம இருப்போம் போட இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. அது எங்கேயோ நம்ம லாஸ் ஆண்டஸ் பக்கம் போகுதுடா. இது எப்படியாவது தடுத்தே ஆகணும். அதுக்கு நம்ம ஒரே வழி தான் இருக்குது. அந்த வாழை ஜஸ்ட் மிஸ்ஸு வந்துட்டோம். அப்பாடா. ஆக்சிஜன் மாஸ்கை போட்டு சின்சானு ஒரு வழியாக காப்பாற்றிட்டவா. முடியலடா சாமி.
அப்பா இங்கே என்ன ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க பாரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? லெவல்த்தானோட டீட்டெயில்ஸ் கிடைக்க தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே போய் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. ஆஃபீஸர்ஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், கேப்டன், இங்கே லெவல்த்தான் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுப்பா. அங்கே அந்த கடலில் வந்துட்டுருக்கு. இப்படி சின்சியாரிட்டி எல்லாம் வேலை பார்த்து என்ன சார் அர்த்தம்? எல்லாம் நீ சொல்ல நான் துப்பாக்கி வச்சு சுட்டு விட்டுருவேன். இங்கே தான் வந்துட்டுருக்கு. லெவல்த்தான் ஒரு மோசமான மிருகம். இங்கே தான் வந்துட்டுருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? லெவல்த்தான் ஊரை வந்துச்சுன்னா ஊரை அழிஞ்சிடும், எல்லாம் அழிஞ்சிடும். எதாவது பாருங்கள், ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடும். இந்த ஹெலிகாப்டரில் போய் பார்ப்போம். எப்படியாவது அதை சுட்டு கொண்டுடணும். எப்படி படையோட வரோம். ஃபாஸ்ட்டாக போவோம். டிவி சவுண்டு இருக்க கோச்சுக்காதீங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக போவோம். ஃபாஸ்ட்டாக போ. ஃபாஸ்ட்டாக போனோம். ஃபாஸ்ட்டாக போ. ஒரு பாட்டை போடும். அப்பாடா ஒரு வழியாக லெவல்த்தான் இருக்கிற இடத்துக்கு கொண்ட. இதான் சார். தெரியுதுப்பா. எவ்வளோ பெரிய உருவம். கிட்டலாம் போவேன். இருங்க, நான் ஒரு பிளானை போடுறேன். அப்படியே நேராக டைரெக்டாக போய் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நேராக போய் லாஸ் ஆண்டர்ஸுக்கு விடுவோம் வண்டியை. என்ன சார் லாஸ் ஆண்டர்ஸுக்கா? அதை அழிக்கணும் சார். எல்லாம் இருப்பா, ஆர்மி ஆஃபீஸில் தான் பார்த்துக்கலாம். சரி சார் என்னமோ சொல்கிறீங்க. வைங்க, அப்படியே வைங்க. இதுக்கெல்லாம் நிறைய இது வேணாப்பா. என்னது இது வேணாமா? ஐயோ, உங்களெல்லாம் வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது சார். சின்சான் நம்ம தான் அதை காப்பாற்றணும். ஓகேடா ஃப்ராங்க்லின்னு. இவங்கெல்லாம் வேஸ்ட்டு போல் இருக்குடா. ஓவரா பேசிகிட்டு இருக்கா. துப்பாக்கி என்ன சுடுவா? துப்பாக்கி வச்சு ஒன்று சுட்டுருவேன். நீ என்ன சொல்லுவாடா? நான் வச்சுருக்க ஒரே ஆம்பளை காட்ஸிலாடா. ஒரே வேலை செத்துடுவேன். காட்ஸிலா அவனை அடிச்சுட்டு வரணும். எனக்காண்டி இது பண்ணுவேன். எனக்கு ஒரு வாக்கு கொடு நண்பா. உனக்கு வாக்கு கொடுக்காமையா? இனிமே நான் அவங்கள அழிக்காமல் விடவே மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியும் நண்பா. விடவாட்டேன். ஒரு இது இறங்கணும், விடவே மாட்டேன். ஒரு பாட்டை போட்டு ஆரம்பிப்போம். சவலிக்கா இத்தித்திக்தா. இப்போ நம்ம கடலுக்குள்ளே போய் கடலோட அரசன்கிட்டே வேலையை காமிக்கிறியா? இப்போ நம்ம பையன் எப்படி ஷார்ப்பாக போய்க்கிறியா? எப்படி ஷார்ப்பாக வேலையை முடிப்பான்னு மட்டும் பாரு. வெயிட் அண்ட் சி. என்னமோ சொல்கிற சரி. ஃப்ராங்க்லின், வெற்றி ஆயிரோம்லடா. இது நம்ம ஊருக்கு எந்த ஆளையும் வராதுல்ல. அதுக்கு என்ன நான் ஆம்பளை நம்ம காட்ஸிலா இருக்கா. நீ போய் சொல்கிறா. ஃப்ரெண்டு தான் நான் காட்ஸிலாடி போய் சொல். காட்ஸிலா, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. அந்த லாவெண்டரை அழிச்சிட்டு வரணும். நீ அழிச்சிட்டு வரணும்னு ப்ராமிஸ் பண்ணு. இந்த காட்ஸிலா கிட்ட இந்த கிங்காங் கிட்டேருந்து எவனும் தப்பிச்சதோ சரித்திரமே இல்லை. ஃபாஸ்ட்டாக போடா. எப்படியாவது அடிச்சிடறாவனா சர்ரா. எதிரி காட்ஸிலான்ட்டா. காட்ஸிலா எதிரி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கோங்க. எல்லாம் முடியாது. நானும் காட்ஸிலாவும் ரொம்ப வருஷம் பகை.
இந்த சின்சான் சொன்னாதான் கேட்பேன். ஏய் ஃபாஸ்டர் 2 பேர் சேருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் சண்டை எதுக்குடா போடுறீங்க? வேணாண்டா. ஏய் என்ன இவன் தானே என்ன அடித்தா ஃபஸ்ட்டு காட்ஸிலா. ஏய் செத்தான இந்த கிங்காங் கிட்ட. ஐயோ அதுக்குள்ளே கம்ப்யூட்டரில் விளம்பரம் வந்துச்சு. ஓ மை காட் அழிச்சிட்ருவோம். ஏ அலி 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 ஃபாஸ்டா அலி. சரி இவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சந்தைக்கு போட்டால சாவுடா. ஒரே பறந்து போயிடுவாடா இதை கிக்காக அடித்தா. சாவுடா. எங்கே வந்து யாருக்கிட்ட இதை கிக்காடு வெறியோடு சுற்றிக்கிட்டு இருக்கேடா. சாவு. ஐயோ சாவு சாவு. ஐயோ சே. ஏ வேணாம்டா பிளேட்டெல்லாம் உடையுது வேணாம். என்ன அடிச்சிட்டா லேசர் வச்சு போட்டாடா நீ செத்தன அன்னைக்கு. எனக்கு செத்தன ஓட எனக்கு சாவு. எங்கே வந்து யாருக்கிட்ட சாவு. அடிச்ச கொட்டுருவேடா. சரி யார் எங்கே வந்து யாருக்கிட்ட வேணாம். காட்ஸ்லா வேணாம் வேணாம் சின்ன சொல்கிறேன் கேளு. காட்ஸ்லா வேணாண்டா. என்னடா ஏ காட்ஸ் கிங்காங்கு. இவன் ஏன்டா இது பண்ண? சின்சான் கூட பேச மாட்டேன்னு இருக்கான்டா. அவன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? இவனு நானும் பல வருஷம் எதிரி. இவன் கடலில் ஒரு ராஜாவாக இருக்கான். நான் இந்த உலகத்தோட ராஜா கிங்காங்காக இருக்கேன். இவன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். நானும் ஃபஸ்ட் ஆரம்பித்தேன். அவ்வளோதான். எனக்கு அதுதான் தெரியும். இவன் ஓவரா பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான் சொல்லிட்டேன். இவன் கூட பேச முடியவே முடியாது. நான் இவன் எதிரிகள். இவனை கூப்பிட்டு போ. நான் மட்டும் இந்த மிஷினை முடிக்கிறேன். இல்லை இவனும் முடிக்கணும். ஃபஸ்ட்டு இவன் போட்டோம்டா கிங்காங். நம்ம தான் யாருன்னு காமிக்க வேணும். நம்ம போவோமா? கிங்காங் காட்ஸிலாகிலும் தப்பிச்சவே சரித்திரமே இல்லை. நான் யாருன்னு தெரியும் அவனுக்கு. நான் தானே கடலோட அரசு. என்னை விட அவன்டா அரசு. நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். எப்படி பார்த்தீங்களா என்னோட 2 சிங்கத்தை? இவங்களெல்லாம்